ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பிரியாணி செய்ய போகிறேன். பேச்சுலர் பிரியாணி எப்படி பார்க்கலாம், செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடு பண்ணணும். ஊற்றிட்டேன். இப்போது எண்ணெய் வந்து சூடாகும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது போட்டு வதக்கணும். மிதமான சூட்டில் லைட்டாக வதக்கணும். வதக்கும் போது மேலே தெரிக்கும். வதக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை ஒரு நேராக கட் பண்ணி போடணும். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணாமல் கொஞ்சம் பிரியாணி தேவை கட் பண்ணி போட்டு லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கும். கலர் திரும்பும். அந்த கலர் திரும்புகிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. அடி புளி பாருங்கள். உப்பு போட்டு லைட்டாக அடி பிடிக்கும். நல்லா கலர் திரும்பணும். வெங்காயத்தோட கலர் நல்லா திரும்பணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் ப்ளஸ்ஸு பச்சை மிளகாவும் போட போகணும். இதுமாதிரி வதங்கணும். 2 பச்சை மிளகா வந்து கீறி போடணும். காரத்துக்கு அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான். நான் எனக்கு 2 போதும்னு சொல்லி 2 போட்டிருக்கேன். 2 போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து தக்காளி வந்து சிறுசாக வெட்டாமல் பொடியாக வெட்டாமல் நேராக வெட்டிடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூட இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி முன்னாடியே போட்டுக்கணும். இப்போதான் போடுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு, 70% கிட்ட. இப்போ என்ன பண்ணணும், மசாலா சேர்க்கணும். மசாலா வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா, இந்த 3 சேர்க்க போகிறோம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இது நான் 3 பீஸ் வச்சு நல்லா வதக்கணும். மிளகாத்தூள் கம்மியாக போட்டுருவேன், கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ இந்த மிதமான சூட்டில் வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து போட போகிறோம். 2 மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தயிர் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். தயிர் வந்து புளிப்பு கொஞ்சமாக
தயிர் சேர்த்து அது கொஞ்சம் கலக்கிடணும். இப்போது தயிர் சேர்த்தோன்னு இப்போ இருக்கிற சிக்கனை வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் 250 கிராம் வாங்கியிருக்கேன். 250 கிராமுக்கு இப்போ சேர்க்க போகிறோம் பாருங்கள். 250 கிராம் வந்து போன்லெஸ்ஸு இது வந்து வித்தவுட் ஸ்கின்னோட வாங்கியிருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா கலக்கி விட்றோம். கலக்கி விட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வைக்க போகிறோம். நல்லா கலக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும். லைட்டாக தண்ணிக்கு போய் சேர்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட வந்து சிக்கன் வந்து வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணால் ஊற வச்ச அரிசியை இதில் போட போகிறோம். இப்போ நான் அரிசி போட்டு 1 டம்ளர் அரிசி போட்டேன். 1.5 டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா விசில் அதிகமாக வர்றதுக்கு போட்டுட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து குக்கரை மூடிட்டு விசில் போட்டிருக்கேன். மினிமம் 2 விசில் வரலாம்.